வெல்கம் பேக் டு அவர் செஷன். இந்த நியூ இயர் ஸ்டாக் பிக்ஸில் வந்து நான் கொடுத்துருந்த ஒன் ஆஃப் த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்ல இன்னைக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நியூ இயர் ஸ்டாக் பிக்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்று கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஓகே, நான் எந்த நியூ இயர் ஸ்டாக் பிக்ஸ் அப்படிங்கிற வீடியோவுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ரைட்டா, பந்தன் பேங்க். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பந்தன் பேங்க் இதை வந்து இந்த லைனுக்கு வந்தால் சஜஸ்ட் பண்ணலாம், சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னோட என்ட்ரி வந்து 164 இருந்தது. ஸோ இப்போ ஒரு 1.56 to 1.57% வந்து இப்போ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கான் பந்தன் பேங்க், ரைட். ஸோ இதோட டார்கெட் எப்படி இருக்குது, என்ன ஆக போகுதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் கேண்டில் இப்படி வால்யூமாக கொண்டு போயிடுவான். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல, ரைட், இதோ இந்த இடத்துல இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ரைட். இது பந்தன் பேங்க்கில் 167.35க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ பையர்ஸோடைய வால்யூம் வந்து அதிகமாகிட்டே போது, பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிருச்சு. ஸோ புல் பேக் ஆகிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி அடிக்கலாம். இது ஏன் இந்த இடத்துலேருந்து ரேலி ஆகிட்டு போயிட்டுருக்குன்னா, இது கரெக்ஷன் லெவலாக இருக்குது. இந்த லோ டு ஹைக்கு நம்ம லெவல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. லோ டு ஹைக்கு நம்ம லெவல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் கரெக்டாக இந்த கரெக்ஷன் லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது கண்ணா பின்னான்னு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நம்மளுடைய பந்தன் பேங்க்குடைய ப்ரிடிக்ஷன். அதே மாதிரி பந்தன் பேங்க்குக்கு நான் எப்படி ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 1 வீக் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வந்திருந்தால் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா. ஸோ இதுதான் நான் பந்தன் பேங்க்குக்கு கொடுத்துருந்த அப்டேட், ஓகேவா. ஸோ இப்போ பந்தன் பேங்க் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. கொடுத்துட்டு மேலே போகிறானா இல்லை கீழே வந்து மறுபடியும் வாங்கின இடத்துக்கே வர போகிறானாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனாலும் சப்போர்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் பந்தன் பேங்கை வாங்கலாம். ஸோ எனக்கு 1.2% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு செல் திஸ் ஸ்டாக். 10 ஸ்டாக் இருக்கு. ஸோ நான் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ ப்ராஃபிட் படி பார்த்தோம் அப்படின்னா பந்தன் பேங்க்ல ப்ராஃபிட்னு இன்னைக்கு 1% ப்ராஃபிட் பந்தன் பேங்க்ல. ஸோ 167 வரைக்கும் போயிருக்கு. என்னுடைய என்ட்ரி லெவல் வந்து 166 இருந்தது. எக்ஸிட் லெவல் வந்துட்டு 166 வந்து எக்ஸிட் ஆயிருக்கேன். ஓகே, சப்போர்ட் லெவல் கிட்ட வரும்போது பந்தன் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். சப்போர்ட் லெவல் கிட்ட வரணும். ஸோ இன்டெலெக்சுவல் டிசைன் ஒரு 40 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. நேற்று போட்ட ரேலிக்கு இன்னைக்கு கரெக்ஷனான இடத்துக்கு வந்தால் இன்டெலெக்சுவல் டிசைனை கன்சிடர் பண்ணுங்க. நேத்தோடைய ரேலிக்கு ஃபிபனாஷி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபிபனாஷி ரிமூவ் பண்ணிட்டு ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம்
5 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அழகாக காட்டும் ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அப்போ கரெக்ஷன் லெவல்னு ஒன்று வரும்போது இந்த லோ டு ஹைக்கு எது கரெக்ஷன் லெவல்னா 878 கரெக்ஷன் லெவலாக இருக்கும். 878க்கு வரும்போது கரெக்ஷன் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹீரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் இது மறுபடியும் நம்மளுடைய கரெக்ஷன் லெவலுக்கே வந்திருக்கு. நான் ஆல்ரெடி செல் ஆர்டரும் இதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோ டு இந்த ஹைக்கு இது கரெக்ஷன் லெவல். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே போய் 327 வந்து இன்னொரு டார்கெட் கொடுத்துருக்கோம். இது வந்து என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நியூ இயர் ஸ்டாக் பிக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு ஸ்டாக் உள்ள இறங்கலான் இருக்கேன். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம என்ட்ரி கிட்ட வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ட்ரி கிட்ட வர கிடையாது. நம்ம என்ட்ரி வந்து 600 நம்மளுடைய என்ட்ரி வந்து 618 கிட்ட வந்தா 606 கிட்ட வந்தா நம்மளுடைய என்ட்ரி 606. இன்னும் ஒரு 13 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா என்ட்ரி உண்டு. இது வந்து நம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. டாடா மோட்டார்ஸ் 682ங்கிறது கரெக்ஷன் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அது மார்னிங் நல்ல புல்லிஷ் கொடுத்துருக்கான். டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து கீழே இறங்கிடுவான். ஏன்னா அது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் இருக்கு. 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா அது கரெக்ஷன் ஃபேஸில் கரெக்டாக நம்ம என்ட்ரி கிட்ட இருக்கும். 0.682 இந்த ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தெரியும். 0.618 இதுக்கு மேலே கட் பண்ணாமல் கீழே இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்துடுவோம். மோட்டார்ஸ் இன்னும் பாசிபிள் இருக்கு ஒரு டவுனுக்கான பாசிபிள். நெக்ஸ்ட் ஸ்வான் எனர்ஜி. ஸ்வான் எனர்ஜி நம்மளுடைய என்ட்ரி லெவல் எங்கே இருக்குன்னா 742 வந்து நம்மளுடைய என்ட்ரி லெவலாக இருக்குது. மார்க்கெட் இப்போ கீழே போயிருக்கிறது வந்து 731. ஒரே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிடுவான் டக்குன்னு. ஏன்னா கரெக்ஷன் லெவல் தான் இது. எதுக்கான கரெக்ஷன்னா இங்கேருந்து இங்கே போன ரேலிக்கு இது கரெக்ஷன் லெவல். ஸ்வான் எனர்ஜி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான டைம் தான் இது. ஒரே ஒரு கிரீன் க்ளோஸ் மேலே கிடச்சிச்சின்னா உள்ளே என்ட்ரு ஆகலாம். பட் ஆனால் ட்ரை பண்ணலாம், ஸ்வான் எனர்ஜி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இது என்னுடைய பர்சனல் தான். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, 742க்கு மேலே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இல்லையா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வர வரைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன். கரெக்ஷன் லெவலுக்கு வரும்போது இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறிடுவான். இல்லைனா இன்னொரு டைம் கீழே விட்டுட்டு மேலே ஏற்றுவான். அப்படி இல்லைன்னா அந்த கரெக்ஷனுக்கு பக்கத்தில் எங்கே சப்போர்ட் இருக்குன்னா 700 சம்திங் இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு ஸ்வான் எனர்ஜிக்கு. ஐநாக்ஸ் விண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் எடுத்திருந்தேன். ஐநாக்ஸ் விண்டுன்னு சொல்லி இப்போ லைவ்ல நான் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு ஐநாக்ஸ் விண்டு. ஸோ நான் எடுத்திருந்தேன் என்ட்ரி. ஐநாக்ஸ் விண்டு ஸோ இப்போ ஒரு 1.2% ப்ராஃபிட்டில் தான் இருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்திருந்தேன்னா கரெக்ஷன் ஃபேஸில் தான் எடுத்தேன்.
கரெக்ஷன் ஆகுதுங்கிற ஃபேஸில் எடுத்தேன். எப்படி கரெக்ஷன் ஆகுதுன்னா 1 day டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும், அதே மாதிரி இந்த லோ டு ஹைக்கு இது மேபி கரெக்ஷன் லெவலாக ஆக்ட் ஆகலாம். ஏன்னா கரெக்ஷன் லெவலுக்கிட்ட ஆக்ட் ஆகும்போது ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கரெக்ஷன் லெவல்கிட்டே வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அதனால் இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐநாக்ஸ் விண்ட் எடுத்தேன். ஸோ ஐநாக்ஸ் விண்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுங்கன்னா ஒரு 1.31% ப்ராஃபிட்டில் இருக்கான் இப்போ ஐநாக்ஸ் விண்ட். எது வரைக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 186 வந்திருக்கான். 186 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 189 அடுத்த டார்கெட். சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னா அழகாக மார்க்கெட் ப்ரைஸில் 1% ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னா. ரைட், செல் ஆர்டரை போட்டு போயிட்டே இருக்கலாமா? பட் அதுக்கான இந்த கம்பெனிக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது ஐநாக்ஸ் விண்டு. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம்னா அது மறுபடியும் 195 கிட்ட வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இன்னைக்கு 1.5% ப்ராஃபிட் கிடைச்சிருது அப்படின்னா வெளியில் வரலாம். 1.5%. ஸோ இன்னைக்கு ஸ்டாக்ஸு கொஞ்சம் அப்படியே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து செல் பண்ணிவிட்டு, ப்ராஃபிட்டில் இருக்கிறத செல் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸில் இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 186.44ங்கிற லெவலை பிரேக் பண்ணுறான் ஐநாக்ஸ் விண்ட். 186.5ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ப்ரெசென்ட்டில். %1.3 ப்ராஃபிட். ஸோ அது டபுள் பாட்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த இடத்துல. பட் என்னென்னா இந்த டபுள் பாட்டம் அடிக்கிறதுக்கு ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 10 நாள் எடுத்துட்டு டபுள் பாட்டம் கொண்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 10 நாள் டபுள் பாட்டம் எடுத்துட்டோன்னா அடுத்த 4 நாளில் டபுள் பாட்டனை இந்த இடத்துல கட் பண்ணுவான். ஐநாக்ஸ் விண்டு எனக்கு தெரிஞ்சு இது நான் விட்டுறது சேஃபாக சைட் தான். ஸோ அப்பர் சர்க்கியூட் வந்து 221 வரைக்கும் இருக்குது இன்னையோடைய அப்பர் சர்க்கியூட்டே. ஸோ இந்த ஐநாக்ஸ் விண்டை நான் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம்னு யோசிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம எடுத்த ஸ்வான் எனர்ஜி கூட கரெக்ஷன் லெவலாக இருந்தால் அது எங்கே போய் க்ளோஸ் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். 0.618 நம்ம ஃபிபோனச்சி லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ 0.3% ப்ராஃபிட்டில் நின்றுட்டுருக்கான். இப்போது இந்த இடத்துல ஒரு நல்ல க்ளோஸ் கிடைக்கணும். 742க்கு மேலே ஒரு நல்ல க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா அடுத்த ஒரு 3 to 4 டேஸில் ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹை 810 பிரேக் பண்ணிடுவான். இது ஸ்வான் எனர்ஜிக்கு. ஐநாக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு 1.3% ப்ராஃபிட்டில் இருக்குது.
ஸ்வான் எனர்ஜிக்கு நமக்கு தேவை 742க்கு மேலே க்ளோஸ். இந்த விண்டு சம்மந்தப்பட்ட கம்பெனி, சோலார் சம்மந்தப்பட்ட கம்பெனி, பவர் சம்மந்தப்பட்ட கம்பெனி, அதே மாதிரி கமோடிட்டிஸ், இந்த விஷயங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனியை நீங்கள் கண்டிப்பாக லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம். ரீசன் என்னன்னா, டிசம்பர் மந்த் அவன் கம்மியாகவும் பிப்ரவரி மந்த்தில் ரேலி ஆகுவான். லாங் டேர்முக்குன்னா 3 மாதம். இப்போ 3 மாதம் தான் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா, டிசம்பர் மந்த் வந்து அவன் கம்மியாகும், பிப்ரவரி மந்த் மேலே ரேலி ஆகுவான். அதுவே இந்த சோலார் சம்மந்தப்பட்ட கம்பெனினா ஏப்ரல் மே டைம்லலாம் சூப்பராக ரேலி ஆகிட்டு போயிடுவான். ஸோ நம்மளுடைய ஸ்டாக் பிக்ஸில் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது என்னென்ன ஸ்டாக்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் ஐநாக்ஸ் விண்ட் ஒரு 1.3%, 1.4% ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வான் எனர்ஜி வந்து ஸ்வான் எனர்ஜி எவ்வளோ ப்ராஃபிட்டில் நிற்கிறான்னா, ஸ்வான் எனர்ஜி ஒரு 0.5% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அதை நீங்களே பாருங்கள். ஸ்வான் எனர்ஜி ஒரு 0.5% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ எடுத்த ஐநாக்ஸ் விண்டு முன்னாடி எடுத்தது அது ஒரு 1.4% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ முன்னாடி ரீசெண்டாக ஒரு கம்பெனியை வந்து செல் போட்டுட்டேன். ஸோ அது எந்த கம்பெனினா பந்தன் பேங்கை நான் சேல் பண்ணிட்டேன். அதுவும் வந்து இப்போது ஒரு 166க்கு பக்கம் சேல் போட்டேன். சேல் போட்ட இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 166.55 இந்த ரேஞ்சில் சேல் போட்டேன். இப்போ 166.82 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மேபி அது எனக்கு இன்னும் கீழே சப்போர்ட்டில் கிடைச்சா அதை நான் கன்சிடர் பண்ணுவேன். சப்போர்ட்டுக்கு எனக்கு அது வந்தால் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, இல்லைன்னா இது டபுள் பாட்டமாக எடுத்துகிட்டு போய் இந்த நெக்குக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது இதை நான் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, பட் சப்போர்ட் இன்னும் கூட கிடைச்சிருக்கலாம். இது வரைக்கும் வந்திருக்கான். பட் சப்போர்ட்டுன்னு ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே வரும்போது கூட அழகாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் கரெக்ஷன் எடுத்து கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறானாங்கிற ஒரு விஷயமும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 0.618 கீழே உடச்சிட்டான். அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0.618 கிட்ட வரைக்கும் வந்துட்டு கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு என்ன தேவைன்னா 170க்கு மேலே இதை ஒரு நல்ல க்ளோஸ் வைக்கணும். அப்போ 170க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து டபுள் பாட்டம் எடுத்துட்டு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இது வந்து பந்தன் பேங்க்குடைய அப்டேட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள்.
நான் கொடுக்கறது கால்ஸ் கிடையாது, ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ். உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பேன், ஆன்லைன் கிளாஸஸ். டே டைமில் லைவ் மார்க்கெட்லேயும் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஈவினிங் டைமில் லைவ் மார்க்கெட் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாக்காக டிஸ்கஷன் பண்ணலாம். விச் இஸ் ரைட் டு என்டர் நவ் அண்ட் விச் இஸ் ரைட் டு ஹோல்ட் அண்ட் விச் இஸ் ரைட் டு எக்ஸிட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் தொடர்ந்து 3 மாதம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். ரைட். ஸோ என்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட் ஹேபிட் என்னென்னா, செல் பண்ண ஸ்டாக்கை போய் திரும்ப பார்க்குறது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட், அது மாதிரி நீங்களும் பண்ணாமல் இருங்க. ரைட், தேங்க்யூ.